ஆண்டோ, ஒரே கூட்டமா இருக்கு. தெரியலையே என்ன விஷயம்ட்டு. உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லுங்க. கோயில்ல உனக்கு தெரியாதா? இன்னைக்கு அன்பே ஆண்டு விழா. அப்படியா? தெரியாதே எனக்கு. சரி, எத்தனை நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லு பாப்போம். ப்ரோக்ராமே இருக்கான்னு தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? சூப்பர், பிரியாணி சாப்பிட்டதான் வந்த போல. தொழில் ரகசியத்துல வெளியே சொல்லக்கூடாது. சரி, மொத்தம் 15 நிகழ்ச்சி இருக்கு. ஓகேவா? டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து வரவேற்புரை மேரி அவர்கள். விண்ணுக்கு ஆதரவு மண்ணை போல, இந்த மண்ணுக்கு ஆதரவு விண்ணை போல, விழிகளுக்கு ஆதரவு இமை போல, விரலுக்கு ஆதரவு நகத்தை போல, எங்களின் அறியாமை இருளை நீக்கிட ஆகாய நிலவாய் உதித்திட, ஒளியை தந்திட ஒளிகிற மெழுகாய் எங்கள் வாழ்வை வெளிச்சமாக்கும் பாசமிகு பங்கத்தந்தை அவர்களில் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். தாய் தந்தையாய் வழிகாட்டி நாம் உயர்வு கண்டு மகிழ்ந்தவர், அன்பு எனும் பாடம் புகட்டி எங்கள் அறிவினை வளர்த்த அருள் சகோதரிகளே வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். துணிவு என்னும் ஆடை உடுத்தி புதுமை படைக்க வந்தவளே, பெண்ணின் வலிமை காட்டி உள்ளம் தூய்மையாய் கொண்டவளே, உழைப்பை உயிராய் மதிப்பவளே, தடைகளை உடைத்தெறிந்தவளே, சமூக சேவை செய்பவளே, என் அருமை சகோதரி திருமதி ஜாயிஸ் அவர்களை வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். அன்பென்னும் பாசத்தால் இணைந்த உறவுகளே, இறையுள் நிறைந்த அன்பிய விழாவிற்கு இதயம் கனிந்த வரவேற்பு. பரிவுடனும் ஒற்றுமையுடனும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து மகிழ்ந்திட இனிய அன்பிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். ஒளி வந்தால் இருள் அகலும், உமது வருகையால் இவ்விடம் ஒளி பெற்று கொண்டு இருக்கும் சகோதரி பீனா ஜோபி அவர்களே, எங்கள் அன்பிற்கு இணங்கி வருகை தந்திருக்கும் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். முக்கணிகள் சிறந்தது மா, ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்றையும் சேர்த்து மாமேதையாக இங்கு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர் மரிய லிவிங்ஸ் அவர்களை வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் அழைத்து விடை பெறுகின்றேன். சூப்பர் சூப்பர். ரொம்ப வரவேற்பு உரை வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அருமை. அடுத்த நிகழ்ச்சி என்ன ஹெலன்? அதுக்கப்புறம் என்ன? டான்ஸ் தான். போலாமா? வரவேற்பு நடனம் குழந்தை ஜெசிகா அவர்களை வரவேற்கின்றேன். வாசலில்
அருமையா இருந்தது நடனம். அடுத்து என்ன அலன்? அதுக்கப்புறம் என்ன பாட்டு தான். பாடல் சகோதரி ரீட்டா அவர்களை வரவேற்கின்றேன். La 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 la. புனித வாழ்வின் மாதிரியே புனித குழந்தை திரேசாவே, புனித வாழ்வின் மாதிரியே புனித குழந்தை திரேசாவே, எங்கள் அன்பின் காவலியே கண்மணி போல் எம்மை காத்திடுவாய். எங்கள் அன்பின் காவலியே கண்மணி போல் எம்மை காத்திடுவா. சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். புதுமைகள் பல புரிந்தவளே, புன்னகை பூவாய் பூப்பவளே. புதுமைகள் பல புரிந்தவளே, புன்னகை பூவாய் பூப்பவளே. ரோஜா மாறி பொழிவது போல் அருள் வரங்களை பொழிந்திடுவாய். ரோஜா மாறி பொழிவது போல் அருள் வரங்களை பொழிந்திடுவாய். சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். அன்பும் அருளும் கொண்டவளே, இறை வடிவில் திகழ்பவளே. அன்பும் அருளும் கொண்டவளே, இறை வடிவில் திகழ்பவளே. உந்தன் ஜெபமும் உந்தன் அருளும் எந்தன் வாழ்வை மகிழச் செய்யும். உந்தன் ஜெபமும் உந்தன் அருளும் எந்தன் வாழ்வை மகிழச் செய்யும். சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. சிறுமலரே திரேசாவே, எங்கள் பாதுகாவலியே. அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். அதிசயம் அற்புதம் புரிந்து எம்மை வாழ வைப்பாய். புனித வாழ்வின் மாதிரியே புனித குழந்தை திரேசாவே, புனித வாழ்வின் மாதிரியே புனித குழந்தை திரேசாவே, எங்கள் அன்பின் காவலியே கண்மணி போல் எம்மை காத்திடுவாய். எங்கள் அன்பின் காவலியே கண்மணி போல் எம்மை காத்திடுவா. லலலா லலலா லாலா லலலா லலலா லாலா. நம்ம வந்து 1970களில் சுசீலா அம்மா பாடின மாதிரி வந்து ரீட்டா அம்மா நீங்களே போட்டீங்களா? வேர்ட்ஸ்லாம் வார்த்தை நீங்களே போட்டீங்களா? பலத்த ஒரு கரவொலி கொடுப்போம் ரீட்டா அவர்களுக்கு. ரொம்ப அழகான ஒரு பாடு, அழகான வார்த்தைகளை பற்றி குழந்தை தேகம் நம்ம தான் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது பாடல். நம்ம அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுங்க அலன் கொஞ்சம். அதுக்கப்புறம் வாழ்த்துறை சிஸ்டர் அல்வினா அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்றும் ஆண்டு விழாவை பங்கேற்று இன்றைக்கும் ஆண்டு விழா. ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் ஒன்றாக கூடி
உங்களுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி மட்டுமல்ல, உங்களை பாராட்டுகின்றோம். குறிப்பாக குழந்தை இயேசுவின் தெரேசாள் பேரை தாங்கியுள்ள நீங்கள் அவர்கள் நடந்த சிறு வழியில் புனிதத்தன்மை அடைந்தது போல சிறு சிறு புண்ணியங்களிலும் சிறு சிறு நற்பண்புகளிலும் இறைவனை அன்பு செய்து பிற குடும்பங்களையும் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சமாதான முறையில் குடும்பங்களை வழிநடத்த குழந்தை தெரேசால் உங்களுக்கு உதவி புரிவார்கள். அவர்களிடம் உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் ஒன்றாக ஒப்பு கொடுத்து நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை தெரசம்மாள் அன்பிய ஆண்டு அறிக்கை. சகோதரி சுமிதா அவர்கள். புனித குழந்தை தெரசம்மா அன்பிய ஆண்டு அறிக்கை. எம் புனித குழந்தை தெரசா அன்பியம் மாதம் இருமுறை ஒவ்வொரு இல்லமாக நடந்து வருகிறது. அன்பிய கையேட்டினை பயன்படுத்தி வருகின்றோம். கடவுளுடைய வார்த்தையை சிந்தித்து செயல்படுத்தி வேண்டிய பக்குவத்தையும் புரிதலையும் ஒவ்வொருவரும் பெற்றிடும் வகையில் நடத்தப்படுகிறது. எங்கள் அன்பிய தலைவி தன் பணியை சிறப்பாக செய்யும் வகையில் அடிக்கடி தொலைபேசிகளில் செய்திகளை அனுப்பியும், அதாவது அன்பிய நடக்கும் இல்லங்களை முன் அறிவிப்பு செய்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் அன்பியங்களில் கலந்து கொள்ள இணைந்து செயல்பட்டு அழைத்து வருவதையும் மற்ற நிர்வாகிகளும் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். எம் அன்பிய மக்கள் மதுரவாயில் பங்கின் பணிகளை பகிர்ந்து கொள்வதிலும் பெருமை கொள்வதோடும் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலில் செயல்பட்டு வருகிறோம். கடந்த ஆண்டு நம் பங்கு ஆலயத்தில் நடைபெற்ற விவிலிய வினாடி வினா போட்டிகளில் எம் அன்பிய உறுப்பினர்கள் சகோதரி அமலோற்பமேரி, சகோதரி அகஸ்ட்ரா, சகோதரி ஜோஸ்லின் இணைந்து மிக சிறப்பாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் நடந்திடும் மிஷன் சண்டையில் ஸ்டால்களிலும் கலந்து கொண்டு பங்கோடு இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்படும் பாடல் போட்டியில் குடும்பங்களாக இணைந்து பங்கெடுத்து மகிழ்வோடு தொடர்பு வெற்றிகளை பெற்று வருவதும் மறக்க முடியாது. 2025ஆம் ஆண்டு கேரல்ஸ் போட்டியில் முதல் பரிசும் 2026ஆம் ஆண்டு கேரல்ஸ் போட்டியில் 3ஆம் பரிசும் பெற்றும் உள்ளோம். அது மட்டுமா, தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவின் போது எம் அன்பியம் தம் தைத்திறனை காண்பித்து கண் கவரும் கோலங்களை தீட்டி அந்த போட்டிகளில் தொடர் வெற்றிகளை பெற்றுள்ளோம். 2025ஆம் ஆண்டு கோலப் போட்டியில் 2ஆம் பரிசும் 2026ஆம் ஆண்டு கோலப் போட்டியில் முதல் பரிசும் பெற்றுள்ளோம். இப்போட்டிகளில் அனைத்திலும் எம்மை சிறப்பாக செயல்பட வைத்து ஆசிர்வாதங்களை பொழிந்து எம் அன்பிய பாதுகாவலி குழந்தை தெரசம்மாளை நன்றியோடு நினைத்து எம் அன்பிய மக்கள் மிக மகிழ்வோடு கலந்து கொண்டனர். எம் பகுதியின் பாதுகாவலியாம் இரக்கத்தின் அன்னை ஆலய புதுப்பித்தல் பணிக்காக பொருள் உதவியும் பெறுவதற்காக புனித ராணி மரியா அன்பியத்தோடு இணைந்து செயல்பட்டுள்ளோம். இவ்வாறாக எம் புனித குழந்தை தெரசம்மா அம்மாவின் பாத சுவட்டினை தொடர்ந்து சிறு சிறு சேவைகளில் இறைவனை காண்பதை குறிக்கோளாக கொண்டு அன்பினால் அவனியை ஆண்டவருக்குள் ஆட்கொள்ளுவோம் என்ற விருது வாக்கினை சிரமர கொண்டு வாழ்வோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூப்பரா சொன்னீங்க சகோதரி, தேங்க்யூ. கேரல்ஸ் பரிசு வழங்க வருவார் சகோதரி ஜோசி அவர்கள். கேரல்ஸ் போட்டி சகோதரி அமலோற்பமேரி, சகோதரி சுமித்ரா, சகோதரி ஜாஸ்மின், சகோதரி மேரி ஸ்டெல்லா, சகோதரி பெர்னதத் மேரி, சகோதரி ஸ்டெல்லா, சகோதரி செல்வி, சகோதரி ஜெயசீலி,
சகோதரி அகஸ்டா, சகோதரி விண்ணொலி, சகோதரி வின்சி, சகோதரி பிரேமா, சகோதரி ஜூலி, சகோதரி லதா, சகோதரி ஜோஷி, சகோதர சகாயம், சகோதரர் அகஸ்டின் ஜெகன், சகோதரர் ஜெகன், சகோதரர் ஜெபாஸ்டன், சகோதரர் ஜெபாஸ்டன், ஆமா ஃபர்ஸ்ட் சகாயராஜ், சகோதரர் சகாயராஜ், சகோதரர் சேவியர், சகோதரர் விஜய், சகோதரர் லத்தீபன், செல்வன் ஆண்டோ, செல்வி ஜெனிஃபர், செல்வி சோஃபியா, செல்வி ஹெலன், சகோதரர் சேவியர், செல்வி மரிய கிறிஸ்டினா, செல்வி ஜெரோலின், செல்வன் நிகில், செல்வன் ஜெஸ்வன், செல்வன் ஸ்மித், செல்வன் ஜெய்சன், செல்வன் வீனஸ், வின்ஸ், செல்வன் வின்ஸ், செல்வி ஜெசிகா, செல்வி அஸ்லின், செல்வி நிகாரிகா, செல்வன் திமியான், செல்வன் நிஷான், செல்வி மெர்லின், செல்வன் ஆலன், செல்வி சாண்ட்ராவா, தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன? அடுத்தது என்ன? டான்ஸ் தான். அப்படியா? அப்ப 2 ஏஞ்சல்ஸை கூப்பிட்டுடலாமா? கூப்பிட்டுடலாம். நடனமாட வருகிறார்கள் ஜெரோலின், மரியா. மழையிலும் வெயிலிலும் கண்டு, இரவிலும் പകലിലും കണ്ടു നാഥാ നിന്നെ ഞാൻ കണ്ടു
அருமையா இருந்தது நடனம். உண்மையிலேயே ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஆமா ஆமா கரெக்டு தான். அடுத்து என்ன நிகழ்ச்சி? அடுத்து என்ன, வாழ்த்துறை தான். ஜாய்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது இரவு வணக்கம். நமது பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகள், என்னோடு பணி செய்கின்ற அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவினர், வந்திருக்கின்ற அனைத்து அன்பிய குழந்தை திரசம்மாள் அன்பிய பொறுப்பாளர்கள், மக்கள், ராணிமரியா அன்பிய பொறுப்பாளர்கள், மக்கள், வேற எங்கிருந்து வந்திருந்தால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இரவு வணக்கம். ஒரு வீடு 3 திருடன்கள். அந்த வீட்டுக்கு திருட பிளான் பண்ணி போறாங்க. 3 பேரும் வீட்டுக்குள்ள போய் 3 ரூம்ல போயிட்டாங்க. ஒருத்தன் கிச்சனுக்குள்ள போயிட்டான். கிச்சனுக்கு போய் அவன் அப்படியே திருடலான்னு பார்க்கும்போது ஒரே சத்தம், டப 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 டபன்னு சத்தம், பாத்திரங்கள் உருள்ற சத்திரம். டக்குன்னு வீட்டுக்கார ஓனர் எழும்பிட்டாரு, வீட்டு தலைவர் எழும்பிட்டாரு. இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பூனை அப்படின்னு படுத்துட்டார். அடுத்து என்ன ஒருத்தன் ஹால்ல வசம் இல்லாம திரும்பவும் கதவை தட்டிட்டான். உடனே அவர் முழிச்சிட்டாரு, என்ன சத்தம் கேக்குது? மியாவ். அது ஆண் பூனை, அது பெண் பூனை, இது ஆண் பூனை. ஓ, பூனை படுத்துட்டாரு. 3வது உள்ளவன் பெட்ரூமுக்கு போயிருக்கான். வசம் இல்லாம கட்லே தட்டிட்டான். அவர் முழிச்சிட்டு, என்னது இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, நான் பூனை வந்திருக்கேன், நான் யாரு வந்திருக்கேன், நான் பூனை வந்திருக்கேன். அப்படியா அப்படின்னு படுத்தவர் துள்ளி எழுமிட்டாரு. 3 பேரையும் வச்சு தீத்துட்டாரு. அன்பு இறை மக்களே, அருமையான இந்த ஆண்டு விழாவிலே நான் பூனையா, நீங்க பூனையா இல்லது வீட்டு ஓனரா, எப்படி இருக்கணும் என்பதை உங்களுடைய அன்பிய பாதுகாவலி வாழ்ந்து மறைந்து பொன்மொழிகளாய் நமக்கு கொடுத்திருக்காங்க. நமது சிறிய செயல்களை அன்புடன் செய்ய வேண்டும். நாம் புனிதராக வேண்டும் என்றால் நமது நம்பிக்கை முழுவதையும் கடவுள் மீது வைக்க வேண்டும். நாம் புனிதர்களாக வேண்டும் என்றால் நம்முடைய மனம் தாழ்மையாகவும் நம்முடைய நடத்தை எளிய முறையிலும் இருந்தால் நாம் புனிதருடைய வழியிலும் புனித பாதையிலுமே நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது உங்களுடைய பாதுகாவலின் பொன்மொழிகள். இது திரு அவை முழுவதும் குழந்தை தெரசாவை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த திரு அவை, அந்த பாதுகாவலியை நீங்கள் உங்களுடைய பாதுகாவலியாக பெற்றுக்கொண்டீர்கள். ஆகவேதான் எல்லாவற்றிலும் ஒரு ஆண்டறிக்கை வாசிக்கும் போது கேட்டேன், கைகளின் திறமையினால் கோல போட்டியில், கைகள் மட்டுமா மூளைய கசக்கி எதையாவது வரைஞ்சி நல்லா புழிஞ்சி ஊத்தி, அப்ப கை மட்டும் அங்க நடனம் ஆடவில்லை, உங்களுடைய மூளை ஞானம், இது எல்லாவற்றுக்கும் எங்களுடைய பாதுகாவலி தான் அப்படின்னு அம்மாவை தூக்கி வச்சிய, அதற்கு மேல ஆண்டவருடைய கிருபையும் உங்களை வழிநடத்தி அழகாய் நீங்கள் வெற்றியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய அன்பியும் சிறப்புடனும் ஒற்றுமையுடனும் வளர்ச்சியின் பாதைக்கு செல்ல வேண்டும். நிறைய குடும்பங்கள் உங்களோடு இருக்கின்றது, சந்தோஷம். நிறைய பணிகளை பெண்களாக இருந்தாலும் எடுத்து செய்கின்ற நல்ல உத்வேகம் நிறைந்த ஒரு அன்பியம் இன்னும் நீங்கள் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் முறையா ஜாய்ஸ் கதை சொன்னாங்க, பயங்கரமாக பார்த்தா கடைசியில் பூனை கதை சொல்லி அவங்களே பூனையா மாறிட்டாங்க. அருமையான ரொம்ப எளிமையான அந்த உங்களுடைய நான் சொல்லுத கதையை காப்பி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, குட். சரி, நமது அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி அவர்களுக்கு வந்து ரீட் ஆண்டி வந்து பொன்னாடா போர்த்த வருகிறார்கள். நல்ல ஒரு கரவொலி கொடுப்போம், நல்ல ஜோரா வாழ்த்து. அதுக்கு அடுத்தது பாடல் சகோதரர் ஆண்டோ. விலகாத என் தெய்வமேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வமேசு, என் பக்கம் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே.
காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலம் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அருளும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தன் சிறகில் என்னை எந்நாளும் சுமப்பவரே. என் ஒளியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடக்க என் நேசர் இருக்கின்றார். என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடக்க என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க எந்நாளும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கீபோர்டிஸ்ட்டுக்கும் தேங்க்யூ. ரொம்ப நன்றி பிரசாத். அடுத்ததாக வாழ்த்துறை சகோதரி மீனா ஜோபி அவர்களை வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நானும் ஜாய்ஸ் அவங்க மாதிரி கதை கிடையாது, பட் இது என்னோட ஒரு சொந்த அனுபவம். ஜஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிஜம், கதையெல்லாம் நிஜம். இது இல்லை அது கிடையாது. இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து பொங்கல் டைமில் கேரளா போயிருந்தேன். ஸோ திரிஷூர்லேருந்து கொச்சினுக்கு வந்து போகிறோம், காரில் தான் போகிறோம். காரில் ரூட் மேப் போடும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் வழியாக தான் கார் வந்து காமிக்கும் அந்த ரூட் மேப்பு. பட் இது வந்து புதுசாக வந்து சின்ன சின்ன வழியாக வந்து காமிக்குது. அதாவது நாங்கள் திரிஷூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 2.25 மணி நேரம் தான் கொச்சினுக்கு. ஆனால் நாங்கள் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு பார்க்கும்போதும் 2.5 மணி நேரம் காமிக்குது. அப்போ புரிஞ்சிடுச்சு நம்ம வந்து ரூட்டு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டார், நம்ம வந்து திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை வேண்டாம், நம்ம இந்த ரூட்டில் வந்திருக்கோன்னா ஏதாவது ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கும், நம்ம இந்த ரூட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் வந்து போய்கொண்டே இருக்கோம். அப்போ பார்த்தேன்னா அங்கே வந்து கொடுங்கலூர் ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிது. அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, இந்த கொடுங்கலூர் ஹைவே பக்கத்தில் தானே செட்டிக்காட் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச், ரொம்ப பெரிய ஒரு இது, நம்ம புனித அந்தோனியார் ஆலயம் மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற பில்கிரிமேஜ் பிளேஸ் அது. ஸோ ரொம்ப நாளாக அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு அதுதானா ரூட்டுன்றது எனக்கு தெரியாது. என்னவோ என்னோட நினைவுக்கு வந்துச்சு, இந்த ரூட்டில் தான் அந்த சர்ச்சு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே லொக்கேஷன் மேப்பில் அந்த சர்ச் இது போட்டு பார்த்தேன்னா ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயிடுவோம். அப்போது நம்ம சொன்னேன், நம்மளோட பர்பஸ் வந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்காக தான் இந்த ரூட் மேப் வந்து நம்மளை இப்படி வழிகாட்டியிருக்கட்டு. ஸோ புனித அந்தோனியார் நீங்கள் என்ன தரிசிச்சுட்டு தான் கொச்சினுக்கு போகணுன்ட்டு முடிவு பண்ணி எங்களை அங்கே அழைத்து செய்ததாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஸோ ஒரு சில நேரத்தில் சில புனிதர்கள் நம்மை அதிகமாக ஈர்ப்பார்கள். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புனித அந்தோனியார், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா புனித குழந்தை தெரேசம்மாள் கண்டிப்பாக மிகப்பெரிய இடம்.
அது காரணம் என்னென்னா சீரோ மலபார் சர்ச்சிலையும் நான் இருக்கேன். அந்த சர்ச்சு செயின்ட் லிட்டில் ஃப்ளவரோடது தான். ஸோ அங்கேயும் 10 நாள் நொவேனா திருவிழா அட்டன் பண்ணுவேன். நம்ம சர்ச்சிலே அட்டன் பண்ணுவேன். ஸோ அதனால் மேபி குழந்தை தெரேசம்மாளோட எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ இந்த புனிதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அது என்ன சிறப்பு? இந்த புனிதை வந்து சொல்லிட்டாங்க, சிறிய காரியங்களில் இயேசுவின் இதயத்தை பிடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய காரியங்கள் செய்யலை, சின்ன காரியம் வழியாக அவர்கள் வந்து புனிதர் பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டார். அதுக்கு இல்லாமல் இன்னொரு சிறப்பு கூட இருக்குது இந்த புனிதைக்கு. அது யாராவது சொல்ல முடியுமா? நிறைய சிறப்பு இருக்கு. அவங்களோட அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவும் புனிதர், தம்பதியராக புனிதர் பட்டம் பட்ட ஒரே இது புனித குழந்தை தெரேசம்மாளோட அப்பாவும் அம்மாவும் தான். ஸோ நான் ஜஸ்ட் பார்த்தேன் எதனால் அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக புனிதர் பட்டத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதற்காக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன்னா 9 பசங்க, அதில் 4 பேர் இறந்துட்டாங்க. மற்ற 5 பசங்களில் 4 பேர் வந்து கார்மேல் சபையில் செய்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து வேறு சபையில் செய்கிறாங்க. அப்போ 5 பேருமே இறைப்பணிக்காக அவங்க பெற்றோர்கள் வந்து கொடுத்தாங்க. அவங்க வாழ்ந்த அற்புத பணி காரணமாக அவர்களையும் புனிதர் பட்டத்திற்கு உயர்த்தினாங்க. ஸோ நாம்பளும் கற்றுக்க வேண்டியது இதுதான். நம்ம வந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். நம்ம பசங்களை நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தாலே போதும், நாம்பளும் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படலாம். இந்த கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன ஒரு விஷயம், இப்போது குழந்தை தெரேசம்மாள் அன்பியும் ராணிமரி அன்பியும் 2 பேருமே இங்கே இருக்கீங்க. உங்களோட உழைப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் கட்டுவதற்காக நீங்கள் 2 அன்பியுமே சேர்ந்து 2 மாதங்கள் உங்களோட உழைப்பு. இது வேறு ஏதாவது அனுபவங்கள் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி உங்களோட கேரல்ஸ், பொங்கல் கோல போட்டி, சாதாரணமாக 2 பேர் 3 பேர் கூட வரதுக்கு யோசிப்பாங்க பொங்கல் கோல போட்டியில். குழந்தை தெரேசம்மாள் அன்பியமும் ராணிமரி அன்பியத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சொன்னீங்கன்னா 10 பேர் வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் பங்கேற்பும் ஒத்துழைப்பும் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம், அப்படி ஸோ மிக பிரம்மாண்டமான ஒரு அன்பியமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் மென்மேலும் சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பீனா ஜோபி ரொம்ப அழகா சொன்னாங்க. 2 அன்பியுமே சொன்ன மாதிரி நம்ம இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், பிரமிதம். அதே மாதிரி நீங்களுடைய உழைப்பு வந்து நாங்கள் பல முறை அன்பியை பங்கு பெற கூட சொல்வேன். பல அன்பிகள் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் குழந்தை தெரேசா அன்பியமும் ராணி மரியா அன்பிற்கு ஈடாக யாரும் இல்லை. கை தட்டிலாமா? ஓகே, பீனாவுக்கு நன்றி. தேங்க்யூ சகோதரி, தேங்க்யூ. அடுத்ததாக கட்டுரை குழந்தை தெரேசம்மாள் வாழ்க்கை வரலாறு. சகோதரி அகஸ்டா. புனித குழந்தை தெரேசா பிரான்சில் பிறந்த கத்தோலிக்க துறவி மற்றும் மறை வல்லுனர். அன்பின் சிறிய வழி என்ற எளிய ஆன்மீக பாதையை உலகிற்கு உணர்த்தியவர். இவர் லூயிஸ் மார்டின் மற்றும் ஜெர்லி மார்டின் என்ற தம்பதியர்களுக்கு 9வது குழந்தையாக 1873ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அன்று பிறந்தார். தனது 4ஆம் வயதிலே தாயை இழந்த தெரேசா மிகுந்த செல்லமாக வளர்க்கப்பட்டார். சிறு வயது முதலேயே இறைப்பற்று அதிகம் கொண்டிருந்த தெரேசா 15ஆம் வயதில் கார்மேல் சபையில் சேர விரும்பினார். இளம் வயது காரணமாக அனுமதி மறக்கப்பட்டாலும் திருத்தந்தையிடம் நேரடியாக கேட்டு சிறப்பு அனுமதியுடன் லிஸ்லி கார்மேல் மடத்தில் சேர்ந்தார். பெரிய தவங்களை செய்யாமல் அன்றாட வாழ்க்கையின் சிறிய செயல்களை மிகுந்த அன்போடு செய்வதே சிறிய வழி என போதித்தார். கடும் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட அவர் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு அன்று தனது 24 வயதில் இறந்தார். இறக்கும் முன் நான் இறப்பில்லை, வாழ்வுக்குள்ளே நுழைகிறேன் என்றும் நான் விண்ணகத்தில் இருந்து மண்ணுலகில் நன்மை செய்யும் மழையை பொழிவேன் என்றும் கூறினார். 1925இல் திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அக்டோபர் 1ஆம் நாள் இவரின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இவரை திருச்சபையின் மறை வல்லுநராக என அறிவித்தார். புனித குழந்தை தெரேசாம்மாளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. வசனம் குழந்தை மெர்லின். உன் தந்தையும் உன் தாயையும் மதித்து நட. விடுதலை பயணம் 20
12. கடவுள் அன்பாயிருக்கின்றார். 1 யோவான் 4:8. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். மத்தேயு 5:7. மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவி. லூக்கா 6:37. நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். மத்தேயு 25:35. தேங்க்யூ. நன்றி மெர்லின், நன்றி. ரொம்ப சூப்பரா கியூட்டா இருந்துச்சு. சொன்னீங்க. தேங்க்யூ. வாழ்த்துரை சொல்ல வருகிறார் சிஸ்டர் மார்கரெட். அனைவருக்கும் வணக்கம். புனித குழந்தை தெரேசாமால் அன்பிய ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் ஒரு சில அன்பியங்களை தான் கலந்து கொள்கிறேன். நீங்கள் ஆனால் சீரும் சிறப்புமாக அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக இந்த அன்பி அந்த அன்பி இல்லாமல் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து மிகச் சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். திருமதி மேரி அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பரிசு வழங்குதல். சகோதரி ஜாஸ்மின் சொல்லுவாங்க பரிசு. அனைவருக்கும் வணக்கம். நமது பங்கு ஆலயத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கோல போட்டி வச்சாங்க. அதில் ஃபாதர் உள்ள கோலம் போட்டவங்களுக்கு மட்டும்தான் பரிசு கொடுப்பேன்னு அறிவிச்சார். ஆனால் எங்கள் அன்பிய தலைவி அப்படி இல்லை, நமக்கு உதவி பண்ண வந்தவங்களுக்கும் அவங்களும் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்காங்க அப்படி சொல்லி எங்களுக்கும் பரிசு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் பரிசு நாங்கள் வாங்கியிருக்கோம். சகோதரி ஜாஸ்மின், சகோதரி அகஸ்டா, சகோதரி விண்ணொளி, சகோதரி பிரேமா. நாங்க அப்படிதான் ஃபாதர் சொல்லுவோம். அவங்களே பேரை சொல்லி அவங்களே பிரைஸ் கொடுத்துக்கிறாங்க. என்ன சிஸ்டர்? சீக்கிரம் கொடுங்க. யாரா? சகோதரி பீனா ஜோபி அவர்கள் பரிசு வழங்குவார்கள். வாங்க, போங்க போங்க. கரவொலி கொடுங்க, கரவொலி கொடுங்க. சகோதரி அகஸ்டா. அகஸ்டா. சகோதரி விண்ணொளி. விண்ணொலி. வாங்க. சகோதரி பிரேமா. ஜாஸ்மின். நீதான். ஆமா ஜாஸ்மின். அந்த அம்மா தான் கொடுப்பா. ஒத்துக்கு வேற. அடுத்தது வருகை பதிவு பரிசு. முதல் பரிசு சகோதரி அமலோற்போ மேரி, எங்க தலைவி. ஃபாதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த பரிசுகளை வழங்க. முதல் பரிசு தலைவி அமலோற்போ மேரி. இல்ல, அவங்க வராம எப்படி அன்பி நடக்கும்? தலைவி இல்லாம அவங்க வராம அன்பி நடக்குமா? அப்ப அவங்கதான் முதல் பிரைஸ். வேற யாருல கரெக்ட் தானே? நீ தானே கூட்டத்தை நடத்தணும். நீயே வரலனா கூட்டம் நடக்காத. அதுக்காக வராங்களே, அதுக்காக பிரைஸ். இப்ப காந்தினா ஜாஸ்மினுக்கு திருப்பி பிரைஸ் வரும் நினைக்கிறேன். சகோதரி ரீட்டா சுமித்ரா மூன்றாம் பரிசு. சகோதரி ரீட்டா இரண்டாவது பரிசு. மூன்றாம் பரிசு சகோதரி சுமித்ரா, சகோதரி ஜாஸ்மின். நான்காவது பரிசு சகோதரி சகாய செல்வி. ஐந்தாவது பரிசு சகோதரி ஸ்டெல்லா பாய். பரிசு வழங்கிய ஃபாதருக்கு நன்றி. போய் அமரலாம். நன்றி திருமதி ஜாஸ்மின் அவர்களே. நீங்க போய் அமருங்க. இப்போ அடுத்ததாக வாழ்த்துரை சகோதரர் லிவிங்ஸ்டன். இயேசுவுக்கே புகழ். அனைவருக்கும் மாலை வணக்கம். நிறைய கதை சொல்லியாச்சு. ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு அப்பா 2 பசங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாரு. நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. 2 காம்படிஷன் என்னன்னா, தூரமா ஒரு 1 கிலோமீட்டர்ல 3 பெரிய கல் வச்சிருக்காரு. யார் பெரிய கல் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். உடனே 2 பசங்களும் அங்க போய் பாக்குறாங்க. பெரிய பையன் நல்ல பெரிய கல்லம் ஒரு கல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல், அதோட ஒரு சின்ன கல். பெரிய கல்லை முதல்ல பெரிய பையன் எடுத்துட்டு கிளம்பிட்டான். சின்ன பையன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், எந்த கல்லை எடுக்கலாம், அண்ணன் வேற எடுத்துட்டு போயிட்டானா, இதோட பெருசுனா கொஞ்சம் பெருசா இருக்கு, அதோட ஒரு கொஞ்சம் சின்ன கல்லா இருக்கு. ஆனா அவனால தூக்க முடிஞ்ச சின்ன கல் தான். பார்த்தா இதுவே நமக்கு போதும், இதை எடுத்துட்டு கிளம்புவோன்னு சொல்லி அந்த சின்ன கல்லையே
எடுத்துட்டு கிளம்பிட்டான். பெரிய பையன் ஒரு பாதி தூரம் போகும்போது கல் பயங்கர வெயிட்டு, அவனால தூக்கிட்டு போக முடியல, கீழே போட்டுட்டான். சின்ன பையன் சின்ன கல் தானே, அவனால தூக்க முடிஞ்சதை தூக்கியிருக்கான். அதனால ஃபுல் தூரமும் கடந்து அப்பா கிட்ட கொண்டு அந்த கல்லை கொட்டுட்டான். பெரிய பையன் இப்போ கல் இல்லாமல் வெறும் கையோட வந்து அப்பா பக்கத்தில் நிற்கிறான். அப்போ பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் மாரல் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிக்கிறேன், ஓகேவா? இல்லை, இந்த ஸ்டோரி அப்படியே இருக்கட்டும். அதாவது ஒரு பயிர் செழித்து வளரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி, உரம் எல்லாம் போட்டாலும் கடைசியாக பயிர் நல்லா வந்திருக்குங்கிறது எதில் சொல்லுவோம்? அதோட விளைச்சல். கரெக்ட். அதே போல் ஒரு பையன் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதை வச்சு சொல்லுவோம்? எக்ஸாம் வச்சு அவன் மார்க்கை பார்த்து தானே, ரிசல்ட்டை பார்த்தா மற்ற எதுவும் தெரியாது, அவன் விளையாடுறான் இதெல்லாம் தெரியாது. எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கான், நல்லா படிக்கிறான், அவ்வளோதான். இதுக்கும் இந்த ரெண்டு கதைக்கு என்ன சம்பந்தம்னு கொஞ்ச நேரத்தில் முடிக்கிறேன். அன்பிய மத்தி தான் இன்னைக்கு பேச போகிறேன். என்னென்னா எல்லாருமே குழந்தை தெரசாலை பற்றியும் பேசியாச்சு, ராணிமே எல்லாருமே இங்கே இருக்கீங்க, ரெண்டு அன்பியும். அதனால எல்லாரை பற்றியும் ஏற்கனவே பேசியாச்சு. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நம்மளால முடிஞ்சதை செய்யணும், அதையும் முடிக்கிற வரைக்கும் செய்யணும். கரெக்டா? அதுபோல நம்ம பங்குல இந்த குழந்தை தெரசாலோட அன்பியும் எப்படி இருக்குங்கிறது எங்க தெரியணும்னா பங்கோட செயல்பாடுகள் தெரியும். அது இவங்க வாசிச்ச மாதிரி, அறிக்கையில நீங்க வாசிச்ச மாதிரி, அது எந்த ஒரு போட்டியா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும், நான் எங்க போனாலும் என் அன்பியத்திலும் சரி, எந்த விஷயத்திலையும் வருஷ கணக்கில் நான் சொல்ற ஒரே வார்த்தை ரெண்டு விஷயம் தான். ஒரு விழா நடக்கணும்னாலும், வீட்டிலனாலும் சரி, அது ஆலயத்தினாலும் சரி, பங்கு தலங்கள்னாலும் சரி, ரெண்டு விஷயம் தேவை: பங்கேற்பு, பங்களிப்பு. இந்த ரெண்டு இல்லைன்னா விழா நடக்காது. அது இரண்டையுமே சிறப்பா பயன்படுத்துற உங்கள் குழந்தை தெரசா அன்பியத்தை பற்றி தான் அந்த கதையே சொல்லிருக்கேன். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, முடிஞ்சதை செய்யணும், முடிக்கிற வரைக்கும் செய்யணும். அதே போல நம்ம செய்யறது எதுல தெரியும்னா விளைச்சல், நம்ம பயன்கள்ல தெரியும். அதே போல உங்களோட செயல்கள் எல்லாமே நம்ம அன்பியங்களை சிறப்பாகவே நம்ம ஆலயத்தில் சிறப்பாகவே தெரியுது. அதனால உங்க அனைவருக்கும் தொடர்ந்து வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அழைத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், பாராட்டு. மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டு விழா வாழ்த்துக்களும். ரொம்ப கலக்கிட்ட, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, பங்களிப்பு, பங்கேற்பு. அந்த அருமையான முடியணும், முடியுதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கைத்தட்டி ஜோரா ஒரு பலத்தை ஒரு கொடுப்போம். யார் போத்துறா? லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு வந்து பொன்னாடை போட்ட வருகிறார் லதிபன். பலத்த ஒரு கரவழி. அடுத்த நிகழ்ச்சி வந்து சிஸ்டர் வந்து பேசுவாங்க நமக்கு. சிஸ்டர் கிறிஸ்துஸ் வாங்க. அன்பானவர்களே, இன்றைய தினம் இந்த திருவிழா ரொம்ப நன்றாக நடைபெற்றது. பிள்ளைகள் நன்றாக டான்ஸ் ஆடியச்சு. அப்புறம் வரவேற்பு வாழ்த்துரை கொடுத்தவர்கள் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி நல்ல வாழ்த்துரையை கொடுத்தாங்க. எனக்கு இன்றைக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த அன்பிய திருவிழா. காரணம், நீங்கள் குழந்தை தெரசம்மாவை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது 6 வயசில் இருந்தேன். குழந்தை தெரசம்மாவுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே இருந்தேன். அப்போ குழந்தை தெரசம்மாவையை போல எனக்கும் ஒரு சிஸ்டர் ஆகணும். ஆனால் கார்மல் மடத்தில் போக மாட்டேன், அங்கே அமர்ந்திருந்து ஜெபிக்கணுதல்லாமல் എനിക്കൊരു மிஷினரி ஆகணும் என்று நினச்சி நான் டெய்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த புத்தகம் ஒரு 10 தடவையாவது நான் படிச்சிருக்கும் என்னோடய வாழ்க்கையில். அப்புறம் அது மட்டுமல்ல, 24வது வயதில் அவர்கள் இறந்து விட்டாங்க. அதே போல் நானும் ஒரு மிஷினரியாகி 24வது வயதில் இறந்து போக வேண்டும் என்று அது நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து நான் என்னுடைய படிப்பை எல்லாம் முடிஞ்சு கான்வென்ட்டுக்கு சேரும் முன்னமே நான் நினச்சேன், ഞാൻ ഒന്ന് ജപിച്ചത് തപ്പുതാ 24ാം വയതിൽ. ഇപ്പം ഞാൻ സിസ്റ്റർ ആന പിറകെ എനിക്കൊന്നുമേ செய்ய முடியலையே. அதனால எத்தனை வயசு வரை நீ எனக்கு கொடுக்கிறீங்களோ அத்தனை நாள் நான் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அன்பான இறை மக்களே, குழந்தை தெரசம்மாள் இயேசுவினை பற்றி கொள்வதற்காக அவளுடைய தாகம் பழைய குழந்தைக்கு வயதாகிவிடவில்லை. ஆனாலும் அவங்களே துணிச்சலோடு பாப்பரசரோட கிட்டே போய் பெர்மிஷன் வாங்கிச்சு. அதே போல கடவுளை பற்றி கொள்ளுவதற்கு நமக்கு எல்லோருக்கும் ஆசையும் துணிச்சலும் இருக்கணும். என்ன சூழ்நிலை ஆனாலும் நான் கடவுளை பற்றி கொள்ளணும்,
அவரும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டுமெന്ന அந்த ஆசை உங்களுக்கு இருக்கட்டே என்று நான் ஜெபம் செய்து என் பேச்சு முடிக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருந்தது சிஸ்டர். ரொம்ப பேசவே மாட்டாங்க, உண்மைதான். ஆனா இவ்வளோ அழகா ரொம்ப உருக்கமா பேசி சூப்பரா பேசினேன் சிஸ்டர். பேசுறது இல்லை, அவங்க வாழ்க்கையை எங்களையும் ஒருக்க திரும்பி பார்க்குறாங்க. அடுத்தது நம்ம பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வந்து நம்ம வந்து கூப்பிட்டுடலாம். கண்ணுக்கு இமை அழகு, மூக்குக்கு மூச்சு அழகு, இதழுக்கு வார்த்தைகள் அழகு, நம் பங்குக்கு பங்கு தந்தை அழகு. அவர் அழகோ அழகுதான். கவிதை மழை பொழிகிற நம்முடைய அன்பு மகளுக்கு நன்றி. முதல்ல உங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் சொல்லுதான், ஒரு அன்பிய ஆண்டு விழா என்பது அப்படி எளிதான ஒரு விஷயம் இல்லை. அனைவரையும் ஒருங்கிணைப்பது, ஒன்றிணைப்பது, அத்தனை பேரை இந்த நிகழ்ச்சியை நான் தயாரிப்பது, இதற்காக நீண்ட தயாரிப்பு. ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே வர வேண்டிய சூழல் இல்லை. நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த கடம்பத்தூரில் இன்னைக்கு குடும்ப விழா கூப்பிட்டாங்க. நான் ஒரே காரணம் சொன்னேன், ஏன்னா எனக்கு அமலவப்பம் வந்து கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதமே ஃபோன் பண்ணி ஃபாதர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும், தயவுசெய்து நீங்கள் எங்கே ஒத்துக்காதீங்க, 15ஆம் தேதி ஃப்ரீயாக இருப்பீங்களா? அந்த ஃபாதர் என்கிட்ட ரொம்ப என்ன, நான் அங்கே பங்கு தந்தையாக இருந்து நான் தான் குடும்ப விழா தொடங்கினேன். நான் சொல்லிட்டேன், எனக்கு இங்கே அன்பிய ஆண்டு விழா தான் முக்கியம். கை தட்டுங்களா? அதாவது ஆமாம் அதாவது தட்டுறீங்களா? நான் கேட்டு வாங்கினேன் எல்லாம். ஆவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ரொம்ப அழகாக பேசுனாங்க. ஒரு பங்கு எப்படி உயிருள்ள பங்காக இருக்குன்னா, அங்கே இருக்கிற அன்பியங்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருந்தால். வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அன்பியமும் உயிரோட்டமாக இருக்காது. நம்ம பங்கு கூட தெரியும், நான் பேச சொல்ல விரும்ப மாட்டேன். ஏன்னா சில அன்பியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே இருப்பாங்க, பேரளவுக்கு இருப்பாங்க. சில பேர் சும்மா வேகமாக இருப்பாங்க, எப்படி எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பாங்க. சில அன்பியங்கள் சும்மா ஏதாவது சொன்னால் செய்வான். அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அன்பியம் இருப்பாங்க. நம்ம லிவிங்ஸ்டன் சொன்ன மாதிரி பங்கேற்பும் பங்களிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. ஏன்னா பங்கேற்பு இருந்தால் பங்களிப்பு இருக்கும், அப்போதான் வந்து பங்கு வளரும். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பியங்கள் செயல்படாமல் இருந்தால் பங்கு உருப்படாமல் போயிடும். அதை எழுதி வச்சுங்க. அன்பியங்கள் எவ்வளவு அற்புதமாக செயல்படுறாங்களோ அந்த அளவுக்கு தான் பங்கு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல எல்லாரும் இன்னைக்கு நான் பார்த்தேன் நிறைய கதை சொல்லிட்டீங்க, நானே நிறைய கதை சொல்வேன். ஆகவே இப்போது ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் தருவாங்க. நோபல் பிரைஸ் எதுக்கு நோபல் பிரைஸ் தருவாங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டீச்சர் ஜோஷி. பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய சயின்டிஸ்ட், சாதனைகள் பண்ணவங்க தான். ஆனால் இதை பற்றி நான் ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு யார் கொடுத்தாங்க என்பதை பேரை மறந்துட்டேன். ஆனால் அந்த நிகழ்ச்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குண்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, எல்லாம் உடம்ப குறைக்கணுமா இல்லையா? என்ன பண்ணுறீங்க? நிறைய வருது. என்னது ரீல்ஸில், வாட்ஸ்அப்லாம் அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடு, டயட்டை பற்றி பேசுகிறாங்க. காலையில் ஜாக்கிங் போங்க. சில பேர் ஜாக்கிங் போகிறதே என்ன போடுறான், ரீல்ஸாக போடுறான். அதை நான் ஜாக்கிங் போயிட்டு இருக்கேன், நான் தண்ணி குடிக்கிறேன், நான் அதை எக்ஸசைஸ் பண்ணுறேன், இதெல்லாம் போடுறான். ஆகவே ஒல்லியா இருக்கு என்ன பண்ணும்? குண்டா இருக்குங்க ஒல்லியாகணும், அதானே? ஒல்லியா இருக்கு என்ன பண்ணும்? நிறைய சாப்பிடுங்க, நல்லா ப்ரோட்டீனாக சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, அதை சாப்பிடலாம் சொல்லிட்டு சொல்கிறான். இவர் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் எதுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும், குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணுமா. என்ன பண்ண தெரியுமா? ஒல்லியா இருக்கவங்க கூட சேரணுமா. நல்லா கவனிக்கணும். குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, ஒல்லியா இருக்காங்களே அவங்களோட போய் சேர்ந்துட்டு அவங்களோட பேசணுமா. அப்போ அவங்க சொல்லுவாங்களே, எப்படி நான் குண்டான்னு தெரியுமா, நான் மட்டன் நிறைய சாப்பிடுவேன், நான் நிறைய முட்டை சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா ரெஸ்ட் எடுப்பேன், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தியா, இது என்ன ஆமா அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், ஒல்லியா இருக்கா என்ன பண்ணுவாங்களாம், குண்டாயிடுவாங்களாம். ரெண்டாவது சொல்லியிருக்காங்க, ஒல்லியா இருக்கிற குண்டா இருக்க ஆள் வந்து ஒல்லி ஆகணுமா. முதல்ல என்ன சொன்ன, ஒல்லி குண்டா சொன்னா, இப்போ வந்து குண்டா இருக்கு ஒல்லி ஆகணுமா. இவங்க எப்படி பண்ணானா, இவங்களும் வந்து பார்த்தா கொஞ்ச நாள் அந்த ஆளுங்க பண்ணா, என்னடா இப்படி இருக்கு, இவ்வளோ பெரிய வெயிட்டை போட்டிருக்க, பார்த்தா உனக்கு சுகர், பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்துற போற, ஒபிசிட்டி, நல்லா குண்டா இருக்க, ஒல்லியான். அப்போ அவன் சொன்னான், இதெல்லாம் பண்ணு, எதெல்லாம் பண்ணான், காலை சீக்கிரமா எழுந்துக்க, ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கு போ, நிறைய தேவையில்லாத மட்டன் சிக்கன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க, நிறைய கொலஸ்ட்ரால் மாதிரியான விஷயங்களை எண்ணெய்லாம் கம்மி பண்ணிக்க, கொஞ்சம் நவதானிய சாப்பிடுன்னு சொல்லி சொல்லுவானா. இந்த குண்டாந்தான்ல அவன் கொஞ்ச நாள் பார்த்தா ஒல்லி ஆயிட்டானா. இதுக்குதான் வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களாம். இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், இது உண்மையிலும் உண்மை. ஏன் சொல்லுங்க, இப்ப நான் குடிக்கிறதே இல்லை, எனக்கு நிறைய குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வச்சுக்கலாம், சும்மா பேச்சு சொல்றேன்.
எனக்கு பிடிக்காது. சும்மா ஒரு இன்னைக்கு ஃபாதர் இன்னைக்கு அன்பி ஆண்டு விழா, ஒரு லைட்டா ஒரு கட்டிங் போடுங்க. இவங்களுக்கு கல்யாண நாள், ஒரு லைட்டா ஒன்று போடுங்க. இவங்க திருவிழா, என்னது குழந்தை திரேசமா திருவிழா, வாங்க போலாம். நீங்க பாத்தீங்கன்னா இது உண்மை. நான் அப்புறமா யோசிச்சேன், இது உண்மையிலும் உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நான் சேர்றவங்களோட பழகும் போது அவங்க பழக்க வழக்கம் என்னுடைய பழக்க வழக்கங்களாக மாறி விடுகிறது. இப்போ இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ரொம்ப உள்ள போமே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க சொல்ல, நிறைய பேர் எப்பயுமே நல்லது செம்ம அருமையா பண்ணீங்க, வேற லெவலுங்க, செம்மையா இருந்துச்சு பிரியாணி. கல்யாணத்துக்கு போனா ஐயோ என்ன டெக்கரேஷன், என்ன மாதிரி இருந்துச்சு, இந்த கோயிலை பாருங்க அப்பா எவ்வளவு பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஆளுங்களோட போனச்சு நம்மள அறியாம நம்ம என்ன பண்ணுவோமா, பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாக்குற எல்லாத்தையுமே வந்து நல்லதா பார்ப்போமா. இதே இன்னொரு நெகட்டிவ் வைப்ரேஷன், என்னங்க சாப்பாடு போட்டேன் ஆயிலே வைக்க முடியல, பீஸே இல்லை, பாருங்க லைட்டே இல்லை, கோயில எவன் காட்டினா இவ்வளவு லைட்டா போட்டு வச்சிருக்கேன், கரண்ட் பில் அவங்க அப்பா கட்டுவானா? இதை கொஞ்சம் கூட பாரு அங்கங்க தொங்கி நிற்கு பாரு, சும்மா சொல்றேன் ஏசி தொங்கி நிற்குது, இதான் பண்ணானா அந்த பையன் சும்மா பயங்கர. இப்ப இவங்க என்ன ஆகுனா இவங்களோட நம்ம சேரும் போது என்ன ஆகணுமா, இல்ல பொதுவாக இது கண்டுபிடிப்பு தான், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம எல்லாமே வந்து குறையாகவே பார்க்க ஆரம்பித்து விடுவோமா. இன்னைக்கு ரொம்ப அழகாக நான் சொல்வேன், ஏன்னா நீங்க ஒரு அன்பியதே தம்பி உட்கார அவடா வாங்க. இந்த அன்பியத்துல எல்லாருமே ஒவ்வொரு விதம் இல்ல, ஒவ்வொரு விதம். அவங்க தலைவி ஒன்று சொன்னா அதை ஏன் இப்ப பண்றீங்க வேணாம், நீ ஒரு சொன்னாரு பிரியாணியா, என்ன பிரியாணி போட, சிக்கனா மட்டன் போட்டு தானே, எதுக்கு பிரியாணி போட்டுக்கிட்டு காசு வாங்கிட்டு இட்லி போடு. இப்போ ஒருத்தர் ஒன்று சொன்னா இன்னொருத்தர் வேணாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான வித்தியாசமான விருப்பு வெறுப்புகள் நிறைந்ததுதான் ஒரு அன்பியம். ஆனா நீங்க பார்த்து அத்தனை பேரையும் ஒன்றாக இணைப்பது ஒண்ணுதான், அது அன்பு தான். நமது அன்பியம் நமது பங்கு என்ற அந்த உள்ளுணர்வு தான் என்ன பண்ணுது இந்த மாதிரி. சரிங்க அக்கா சகோதரி நீங்க சொல்லிட்டீங்களா பண்ணிடலாம், சரி நீங்க எல்லாம் பச்சை கலர் போடுவேன், என்னங்க பச்சை கலர் ஜிங்குச்சான் எல்லாம் இந்த ஜாஸ்மின் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அழகா தூரத்துல இருந்து பாக்குற பின்னாடி தெரியலையம்மா பச்சை கலர் ஜிங்குச்சான். இவங்க ஏன் நம்ம பிங்க் கலர் போட வச்சுக்கலாமே, இல்லைங்க பச்சை கலர் தான் நல்லா இருக்கும். ஓகே ஜாஸ்மின் சொல்லிட்டாங்க, எல்லாரும் யார் போட போன வரைக்கும் தான் போனாங்களா, கரெக்டா கரவொலி கொடுங்க, கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா. பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு அதை வாங்கணும், எதுக்கு இதை பண்ணணும். இல்ல சகோதரி சொல்லிட்டாங்க, ஓகே வேற எப்படி பண்ணலாம், கிஃப்ட் கொடுக்கலாம், எதுக்கு எல்லாரும் கிஃப்ட் தரணும். முதல்ல வந்து பாரு நிறைய விஷயங்கள்ல வந்து நான் யோசிச்சேன், இது வேண்டும் இது வேண்டாம், பொது நன்மைக்காக அன்பியத்துக்காக நம்ம என்ன பண்ணா பல விஷயங்களை ஓகே மாத்திக்கலாம், விட்டு கொடுக்கலாம். இதுதான் வந்து ஒரு அன்பியம். ஆகவே எந்த மாதிரி அன்பியங்கள் தான் நாம் சொன்ன மாதிரி அவங்க நிறைய பேர் பேசுறாங்க. நிறைய ஈடுபாடு, நிறைய உழைப்பு, நிறைய காரியங்கள்ல உங்களுடைய முன்னெடுப்பு, ஒவ்வொரு விஷயத்தை நீங்க எடுத்து செய்கிற விஷயங்கள்ல ரொம்ப அற்புதமாக செய்து கொண்டு மீண்டும் ஒரு மாதிரி ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்தெல்லாம். எனக்கு ஒரு சின்ன விஷயம், நீங்க அடுத்த ஆண்டுகள் அன்பிய ஆண்டு விழா நடத்தும் போது இது பண்ண நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில அன்பியங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்றேன், நான் வந்து முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுவேன், அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் நிறைய பங்கேற்பிக்கணும். இப்போ பங்கேற்பிற்கு இந்த பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது பாட்டு பார்த்தா பாருங்களேன், ஒரு பையன் பாட்டு பாடுறது ஒரு புள்ள டான்ஸ் நோனும், அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணும். ஒரு 3 பிள்ளைங்க ஒரு 4 பேர், ஏன்னா நாம் நிறைய பேரை கொண்டு வரும்போது என்னன்னா பங்கேற்பு ரொம்ப அழகா. நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்டர், இப்போ நான் நல்லா பேசுவேன், நானே பேச முடியுமா, பேசாத ஒரு ஆளை பேசணும், அவரை ஜாஸ்மினை பேச சொல்லணும். அது வேணாம் சொன்னா பேச மைக்கை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காட்டி எப்படிதான் பேசும், வாயை தந்த முடியாது. ஆனா இங்க வந்து ஃபாதர் எனக்கு வெக்கமா இருக்கு ஃபாதர், பாருங்க நம்ம யாரு ரீட்டா போயிடுச்சா, ரீட்டா பாருங்க அதுவே கம்போஸ் பண்ணி அதுவே பாட்டு பாடி. அந்த மாதிரி சில பேருக்கு நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அடுத்த ஆண்டுகள் நீங்க பண்ண போற நிறைய டிராமாலாம் போடலாம், நிறைய புதுசா வித்தியாசமா கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுங்க, ஆனுவல் டே இல்லாதப்ப உங்க ப்ரோக்ராம் இங்க ஓகே. மீண்டும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி மிக அற்புதமா இந்த இடத்துல ராணி மரி அனுமதிக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா தோழமை அன்பியும் நம்ம தம்பி இவங்க 2 பேரையும் பாராட்டணும். பங்குல ஒரு நிகழ்ச்சி போட்டா வாட்ஸ்அப்ல போட்டு உயிரை வாங்குவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட்டு 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 டேய் அவன் முடியலடா எதால டேய் நான் வந்துடுறேன்பா ப்ளீஸ் நான் கொடுத்துட்றேன்பான்ற மாதிரி இவங்க இது பாத்தீங்க எவ்வளவு போட்டோ போடுவாங்க, சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாமே காய் வெட்டுறது கறி வெட்டுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாரு நான் சொன்ன நம்மள அந்த ஒன்றிப்பு தான் முக்கியம். நான் இதை வந்து பல இடம் சொல்லுவேன், எல்லாம் பல விதமா வித்தியாசமா இருக்கலாம், படித்திருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே பங்கு ஒரே அன்பியம், நாம் அனைவரும் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். ஆகவே இதை வந்து நீங்க உங்கள் வாழ்வின் வழியாக சான்று பகருங்கள். மீண்டும் ஒரு முறை குழந்தை திரேசா அம்மாளை போல நீங்களும் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டு விழா வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க எல்லாருக்கும் ஃபாதருக்கு.
இந்த டவுலில் போடும்போது சிஸ்டர் வேணான்ட்டாங்க. ஏன் சொல்ல, மஞ்சள் கலர். நான் வந்து கலைஞன் மாதிரி, அவருக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். ஆகவே முதல்வர் ஓகே, நன்றி, நல்லா இருக்கு. கருப்புக்கு வந்து மஞ்சள் அழகா இருக்கும், தெரியல. எல்லோரும் கேட்கணும். அந்த பின்னாடி இருக்கின்ற இறை மக்கள் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. எனக்கு இப்போத்தான் கடவுள் அந்த இதை கொடுத்தது. இந்த ஊரில் நம்ம குழந்தை தரிசமாவை பற்றி எவ்வளோ சொல்லியாச்சு. அவருடைய வீட்டில் 5 பேர் கார்மல் மடத்தில் அருள் சகோதரிகள். இந்த ஊரில் ஒரே ஒரு அருள் சகோதரி, அது ஜோயிஸிൻ്റെ மகள் ஆனி ஸ்டெஃபி. இந்த ஊரில் எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பெண் பிள்ளைகளுக்கு இயேசுவினை பற்றிக்கொள்வதற்கு, ஒரு மிஷினரி ஆகுவதற்கு, நிறைய மக்களை கடவுள் இடத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல ஆசை வருவதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் அடிக்கடி உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கான்வென்ட்டுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது இயேசு அங்கே இருந்து உங்கள் வீட்டுக்கு வருவார். இப்போ உங்கள் குடும்பத்தை அவர் நல்லபடியாக வழி நடத்தும். நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன். இந்த சிஸ்டரோட சேர்ந்து நான் ஒரே ஒரு சொல்வேன். நான் வந்து கடந்த வாரம் அன்பிய மீட்டிங் போயிருந்தேன். அந்த அன்பிய மீட்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன தலைப்பு நம்ம ஒரு ஷேர் பண்ண கடமையா தான். நீங்கள் யாரெல்லாம் வந்து கோயிலோட ரொம்ப தொடர்பு இருக்கிறோம், இது வந்து என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைனா நான் சொல்ல வரேன். யாரெல்லாம் கோயிலோட ரொம்ப தொடர்புல இருக்காங்களோ அவங்க பிள்ளைங்க யாராவது சிஸ்டர் ஃபாதராக போனாங்க அப்படின்னா வச்சுக்கலேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்க மகள் வந்து ஸ்டெஃபி சிஸ்டர் ஆகி 10 வருஷம் தான் ஆச்சு. ஒரு பெரிய போஸ்ட், அதாவது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். ஏன்னா இவங்க தான் பாருங்களேன், இப்போ நீங்கள் இருக்கிற நிறைய அன்பிய பொறுப்பாளர் மரியாதை செய்யலாம். நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆலயத்திற்காக, ஆண்டவருக்காக, அன்னை மரியாளுக்காக உழைக்கும் போது அதனுடைய அருள் யாருக்கு நம்ம கிடைக்கும்? உங்களை விட உங்கள் பிள்ளைகள். இப்போ நாங்கள் குருவாக இருக்க எங்கள் அப்பாவுடைய உழைப்பு தான் நான் எனக்கு இடத்துல இப்போ நான் நின்று கொண்டு இருக்கேன். அவங்களாம் வந்து கோவிலுக்காக 40 வருடங்கள் பங்கு பெற வந்து அர்ப்பணிப்போடு உதவி. இப்போ எங்கள் அப்பா இல்லை, பட் இருந்தாலும் சொன்னேன், எனக்கு என் நம்பிக்கை என்னென்னா, எங்கள் அப்பாவுடைய அந்த கடமை உணர்வு, அந்த உழைப்பு நான் எங்கே பங்கில் போனாலும் வந்து நான் நல்லா ஒரு விறுவிறுப்போட சுறுசுறுப்பை செய்வதற்கு உதவியாக இருக்குது. அதேதான் சிஸ்டர் சொன்னது நல்லது தான். ஏன்னா நம்ம பாருங்களேன், எனக்கு இறை இடத்துல இல்லை, இன்னைக்கு நம்ம ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம் யாரும் ஆவதே இல்லை. இன்னும் ஒரு சில ஆண்டுகள், நான் சொன்ன இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சா மதுரவாயில் பங்குசாமி இருப்பார தெரியல. யாராவது இங்கே யாராவது லோக்கலாலே ஒரு பங்குசாமி ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். அருள்மேரி அம்மா பிள்ளைங்க பாருங்க, 3 பேருமே அங்கே பாருங்க கோவாவில் கலக்க மேரி, அது பேர் என்ன ஜெயக்கொடி, அமளியுடைய பொண்ணு வந்து ஒரு பெரிய எச்சமாக இருக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம அனுப்பலை, பட் அந்த மாதிரி ஒரு பணியில் இருக்கிற அத்துணை பேருடைய பிள்ளைகளும் கடல் கடந்து ஒரு மிஷினரியாக பல இடங்களை போயிட்டு தங்களுடைய தடயத்தை அவங்க வந்து அந்த செய்யக்கூடிய, சும்மா ஏதோ 10ஓட 1 அத்தோட நான் 1 இல்லாமல் ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சிஸ்டருடைய அவனுடைய ரிக்வஸ்ட் மாதிரி தயவுசெய்து நம்ம பங்கில் நிறைய பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க இருக்காங்க. ஒருத்தர சாமியாரா சிஸ்டர் போவதில்லை. ஏசு சொல்லியிருக்காரு. எனவே சிஸ்டருடைய ஜெபம் கேட்கப்படும். மிக விரைவில் நம்முடைய பங்கிலிருந்து பிள்ளைகளும் பையன்களும் சாமியாராவோ சிஸ்டராவோ போக வேண்டும் என்று குழந்தை திரைசம்மன். இப்போது சிறப்புரையாற்ற வந்து ராணி மரியா தலைவராகிய அனிதா சன்னாவை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரே அன்பியமாக இருந்தோம். எங்கள் தாய் அன்பியம் இது. இவங்க சிறப்பு என்னென்னா, எல்லாம் ஒற்றுமையாக எப்போவுமே கூட்டமாக வந்துடுவாங்க. எல்லாத்துக்குமே பங்களிப்பு நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். செயல்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். என்னதான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் மன கஷ்டம் இருந்தாலும், ஆனால் ஏதாவது ஒன்றுனா எல்லாரும் வந்துடுவாங்க. வெள்ளைக்காரன். நன்றி, வணக்கம். ஜோசப் அண்ணாவை வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்காக கூப்பிடுறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த அன்பியத்துடைய செயல்பாடுகள்லாம் பார்ப்பேன். ஏன்னு சொல்ல போனால், அவங்க எள்ளுனா எண்ணெயாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோர்ஸு, அந்த வைப்பு, அதுதான் முக்கியம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும்.
அதாவது மரியாயின் சேனையில் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும், அதாவது கொழுந்து விட்டு எரிய வேண்டும், அந்த சேனையின் தாகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. அருமையாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மரிய வாழ்க. ஜோசப் அண்ணா வந்து பேசவே மாட்டேன்னு ஃபாதர் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க பாருங்க போல. இது தானா சேர்ந்த கூட்டம்டா, இது தானா சேர்ந்த கூட்டம். அடி போறா அடிச்சு போட. சகோதரர் ஆண்ட்ரூ அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள். வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. நம்முடைய மதுரவாயில் பங்கு நான் கடைசியாக இந்த பங்கை விட்டு போகும்போது சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய பங்கில் ரீல்ஸ் யூடியூப்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறைய உழைப்பு தேவை. இந்த இடத்துல நீங்கள் ஏன்னா இந்த ரெக்கார்டாக தான் சொல்கிறேன். இதுக்காக ஜோசப் சந்தியாவுக்கு நிறைய மணி நேரங்கள் வந்து அவர் குடும்பம் இருக்குது, அவருக்கு சமைக்கணும், அவர் சாப்பிடணும், அவர் வேலைக்கு போகணும். ஆனால் நம்முடைய பங்கை வந்து மிக உச்சத்துக்கு எடுத்து போனதில் அதிகமான பங்களிப்பு என்னுடைய பங்களிப்பை விட அவருடைய பங்களிப்பு அதிகம். எனவே ஒருத்தர் இப்போ தான் வரான், கல்யாணம் முடிஞ்சோடனே அவன் விருந்துக்கு வர மாதிரி. ஓகே நன்றி, வாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் சந்தியாவுக்கு. ஓகே, அடுத்து நமது பங்கு பேரவை துணை செயலர் அவர்கள் திலகண்ணா வந்து ஒரு 2 வார்த்தை வந்து பேச கூப்பிடுறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குழந்தை தெரசம்மாள் அன்பியம், ராணி மரியாள் அன்பியம், 2 அன்பியங்கள் பிரிந்தாலும் அது ஒரே அன்பியம்தான். எப்பவுமே அது ஒரே அன்பியம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன இது பாட்டு போட்டி நடந்துச்சு, நம்ம கேரல்ஸ் நடந்துச்சு. இவங்களுக்கு பரிசு கிடச்சிச்சு. ஆனால் ராணி மரியாளுக்கு ஏதோ ஒரு இதில் கிடைக்கல. ஆனால் இவங்க வந்து அதை பற்றி கொண்டாடல, ஆனால் வருத்தம் தான் பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் இருந்தது. அப்போனா ஒன்றுக்குள்ள 2 பேரும் ஒரே அன்பியம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2 அன்பியங்களும் ஒரே அன்பியமாக தான் இருக்கிறீர்கள். பேரளவில் மட்டும்தான் அது ராணி மரியாள் குழந்தை தெரசம்மாள் என்று மாறி இருக்கிறது தவிர 2 அன்பியங்களும் ஒரே அன்பியங்கள் தான். அதனால் உங்களுடைய சிறப்பான பணி தொடர வாழ்த்துக்கள். எல்லாத்துலேயும் பரிசு நீங்களே மட்டும் எடுக்காதீங்க, மற்ற அவங்க அன்பியத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ராணி மரியா குழந்தை தெரசம்மாள், ராணி மரியா குழந்தை தெரசம்மாள், ராணி மரியா குழந்தை தெரசம்மாள். உழைப்பு எவ்வளவு உழைப்பு. ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது தான். அதாவது அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு இருக்குல்ல, அது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய உழைப்பு. ஏன்னா அது ஒரு கோல போட்டியா இருந்தாலும் சரி, அது ஒரு பாட்டு போட்டியா இருந்தாலும் சரி, பெரிய செட்டப் கெட்டப்போட தான் வருவாங்க. ஒரு லாரி பிடிச்சிடுவாங்க, ஊரை கூட்டிட்டு வந்துடுவாங்க. எப்ப பாரு ஒரு லாரியை பிடிச்சிடுறது, ஊரை கூட்டிட்டு வந்துடுறது, லாரியை பிடிச்சது, ஊரை கூட்டிட்டு வந்து. சரி, ஓகே. உங்களுடைய அன்பியா விழாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப லேட்டா வந்தால் லேட்டஸ்டா பேசினேன். ரொம்ப அழகாக 2 அன்பிகளுமே ஒரு தாய் 2 கண்கள் மாறி 2 கண்கள் மாறி, ஒரு கண் நல்ல கண்ணு, ஒரு கண்ணு டோரி கண்ணு, டொக்க கண்ணில் ஒரே குடும்பமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் தான். இது அந்த பாட்டு போட்டி நடுவர்கள் தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ராணி மரியாவுக்கும் கொடுத்துருக்கணும், ஏன்னா அவ்வளோ அழகா பாடினாங்க. பட் இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். அவங்களுக்கு ஆறுதல் பரிசு இல்லை, 5வது பரிசு கூட சொல்லி, ராணி மரியா நீங்கள் 5வது பரிசை பெற்று வெற்றி பெற்றீர்கள், உங்களுக்கு பரிசு அப்புறமா அளிக்கப்படும். நன்றி நன்றி. அடுத்ததாக குடும்ப பரிசு வழங்க வருபவர் நமது பங்கு தந்தை சகோதரர் சேவியர் அமலோற்போ மேரி. எல்லாரும் கரெக்டாக வந்து நில்லுங்க வரிசையில். குடும்பமாக வாங்க. ஃபாதர் எல்லா குடும்பத்தையும் பார்க்கணுமா. சேவியர் அமலோற்போ மேரி, சகோதரி சுமித்ரா, திரு அகஸ்டின் ஜெகன் ஜாஸ்மின், சகோதரர் கிளையோபாஸ் மேரி ஸ்டெல்லா, சகோதரர் சகாயம் பெர்னத் மேரி, சகோதரர் சீனிவாசகம் ஜோசி, சகோதரர் ஜான் போஸ்கோ ரீட்டா, சகோதரர் ஜான் போஸ்கோ ரீட்டா, சகோதரர் கிலாரிதாஸ் செல்லா, சகோதரர் தேவசகாயம் செல்வி, சகோதரர் ஜெபாஸ்டின் ஜெயசீலி, சகோதரர் ஜேம்ஸ் அகஸ்டா, சகோதரர் ஜெரால்டு லதீஸ், சகோதரர் சகாயராஜ் விண்ணொலி, சகோதரர் மரிய ஜெகன் வின்சி, ஜெரால்டு லதீஸ், சகோதரர் மரிய ஜெகன் வின்சி, சகோதரர் அருள் லீமாரோஸ், சகோதரர் விஜய் பிரேமா,
சகோதரர் ஜிஜோ மெர்சி, சகோதரர் அந்தோணி ஜூலி, சகோதரர் தாஸ் அருணா மேரி, சகோதரி லதா, சகோதரர் ஸ்டெல்லா ராஜ்குமார், சகோதரர் அமல்ராஜ் உஷா, சகோதரர் சகாய தன்ராஜ் குழந்தை தெரசா, சகோதரர் செல்வின் அருள்ராஜ் கிறிஸ்டினா, சகோதரர் ராபர்ட் அன்னமேரி, சகோதரர் மைக்கேல் டென்சிங் சோபா, சகோதரர் ராபர்ட் அன்னமேரி, சகோதரர் மைக்கேல் டென்சிங் சோபா, சகோதரர் சார்லட் மேரி, சகோதரர் ஜீவச்சந்திரன் ஜெனட், சகோதரர் ஜே சீலன் பவியன் மேரி, சகோதரர் பெலிக்ஸ் சிசிலினா, சகோதரி கலை அரசி, சகோதரர் குமார் ஞானசெல்வி, சகோதரர் சதீஷ் ஜோஷினி. நன்றி ஃபாதர். என்ன ஆண்டோ, எப்படி இருந்துச்சு? நிகழ்ச்சியெலாம் எல்லாம் சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும். எல்லாருக்குமே நன்றி. ராணி மரியா அன்பியத்துக்குமே நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அடுத்தது நன்றி உரை ஆற்ற வருகிறார் சகோதரி அமலூர் பெமேரி. கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கடந்த நாட்கள் முதல் இந்நாள் வரையில் நமது அன்பியத்தை காத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்நாள் வரையில் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் அன்பிய குடும்பங்களுக்கு அன்பால் ஒன்றிணைந்து சிறு குழுவாக கூடி ஜெபித்து என்பதை உணர்த்திய எங்கள் பங்கு தந்தையர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக பல வேளைகள் மத்தியில் நமது அன்பிய ஆண்டு விழாவை காண வந்திருக்கும் அருட்சகோதரிகள், பங்கு பேரவை தலைவர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர்கள் மற்றும் எங்கள் தோழமை அன்பியமான ராணி மரியா அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் மற்றும் ராணி மரியா அன்பிய மக்கள் அனைவருக்குமே நன்றிகள் பல. அடுத்ததாக நம் அன்பிய ஆண்டு விழாவிற்கு இனிதே அமைய தங்களுடைய தாராள உள்ளத்தையும் பொருள் உதவியையும் பண உதவியையும் உடல் உழைப்பையும் மெருகேற்றிய அனைவருக்கும் நன்றிகள் பல. அடுத்ததாக நமது பங்கின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகளவில் கொண்டு செல்லும் எம் பாசமிகு அண்ணன் ஜோசப் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது கலை நிகழ்ச்சிகளை சிறப்புற அமைய செய்த, இதற்காக உதவி செய்த, பயிற்சி அளித்த சகோதரிகளுக்கும் மற்றும் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.